வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்பர் 38 பாட்காஸ்டின் அடுத்த அரசியல் எபிசோட். நாங்கள் வந்து போன வாட்டி என்டிகேவோட மேனிஃபெஸ்டோ பற்றி பேசணும். இப்போ வந்து ஏஐஏடிஎம்கே அவங்களோட மேனிஃபெஸ்டோ வந்திருக்கு. மேனிஃபெஸ்டோன்னா என்னடா தமிழ்ல? வாக்குறுதி. எலெக்ஷனுக்கு தமிழ்ல தேர்தல் வாக்குறுதி வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆமா, நம்ம அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் 300 பாயிண்ட் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து எது முக்கியமான பாயிண்ட், எங்களுக்கு பிடிச்ச பாயிண்டோ இல்ல விவாதிக்க கூடிய பாயிண்டோ அந்த மாதிரி. பட் ஆனா பாரு, என்டிகே கிட்டத்தட்ட எத்தனை பக்கம், 500 பக்கம் போட்டுருந்தாங்க. அவ்வளவு பக்கம். ஆக்சுவலி இவங்க பாரு கரெக்டா 3 பேஜோ 10 பேஜோ, பட் ஆனா 300 பாயிண்ட். என்டிகே வந்து இதெல்லாம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் போட்டு அதான் அவங்க ஆட்சியில இருந்ததே இல்ல. சோ அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. பட் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட பார்த்து உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவா போட்டு விட்டுருக்கோம். ஏஐல கிரியேட் பண்ணி ஒரு ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷத்துக்கு எதிர்பார்க்கறாங்க வீடியோவா போட்டு விட்டோம்னா ஓகே. ஆனா இப்ப இந்த வாக்குறுதி எல்லாமே வந்து ஒண்ணு அவங்க மைக்ல பேசுவாங்க, இல்ல ஆன்லைன் தான் அவைலபிளா இருக்கும். இப்ப நம்ம பட்டி தொட்டிக்கெல்லாம் போறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேட்டலாக் தருவாங்க. ஆமா, இப்போ தூத்துக்குடி போனாங்கன்னா அங்க வந்து இப்போ இதுல பார்த்தோன்னா இந்த உப்பு உற்பத்தி செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து சில சப்சிடிஸ் எல்லாம் தரும் அப்பெல்லாம் போட்டிருக்காங்க. சோ அத பத்தி மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவாங்க. இல்ல இப்ப சம்வன் இப்போ ரூரல்ல வந்துட்டு இப்ப வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் 300 சொல்ல மாட்டாங்க. பேசிக்கா இருக்கா 2000 ரூபாய் தரேன்னு இருக்காங்களா, 10,000 ரூபாய் தரேன்றாங்களா வந்தோடனே, இந்த மாதிரி பேசிக் ஒரு 4-5 கவர் பண்ணிட்டு இப்போ ஃப்ரீ பஸ் வசதி இதெல்லாம் சொல்லிட்டு அந்த ஊருக்கான ஸ்பெசிபிக்கான விஷயங்கள் ஒரு 4-5 இருக்கும். அந்த ஊருக்கு தேவையான இதுலயே ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட் ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதுதான் அவங்களோட கீ பாயிண்ட்ஸ். கரெக்ட். அதுல பாதி பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கு. இந்த 300 பாயிண்ட்ல வந்து சில பாயிண்ட்லாம் ஆல்ரெடி, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் வளர்க்கறது எப்படின்ற ஒரு சப்டிவிஷன்ல வந்து பாத்தோம்னா தமிழை நாங்க அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆல்ரெடி அபிஷியல் லாங்குவேஜ் தான். அது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கு. சோ சரி, கொஞ்சம் கணக்கு காட்டணும்னு பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கணும். நாங்கெல்லாம் இன்ஜினியரிங் எக்ஸாம்ல எழுதுறதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எழுதும், மார்க் வேணும்னு அந்த மாதிரி எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஏடிஎம்கே வின் பண்ண உடனே ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்குலாம், ஏழை எளியவர்களுக்கு 10,000 ரூபாய் இனிஷியலா போட்டுறாங்க. அப்படிலாம் எதுவும் சொல்ல, ஏழை எளியவர்கள் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் of 10,000 to every family to manage tax burden and price rise. இங்க பாரு, கடந்த ஆண்டு காலமாக அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி விஷயம் போல இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கும். அதே போல் சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டண வரி விலை உயர்வு, இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு will be provided to every family. ஆனா எவ்ரி ஃபேமிலி இங்க அதுதான் நீங்க இதுதான் புரிஞ்சுக்கணும். அதுல எவ்ரி ஃபேமிலி போட்டுருக்காங்க இங்கிலீஷ்ல. நீங்க என்ன போட்டுருக்கீங்க? இதுல வந்து அந்த மாதிரி மென்ஷனே பண்ணல. தமிழ்ல வந்து எவ்ரி ஃபேமிலின்றது மென்ஷன் பண்ணல. இதுவுமே எதுவும் கொடுக்கல. இந்த செக்ஷனுக்கு தான் தருவோம், அந்த செக்ஷனுக்கு தான் தருவோம்னு தமிழ்ல சொல்லல. சரி, ஓகே, மேபி அது அப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10,000 ரூபாய் வரணும். எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கலாம். சரி, எப்படி 10,000 கோட்டை முதல்ல இருந்து அழியணும். ஃபைன் 10,000 ஒன் டைம் செட்டில்மெண்ட். 4 வருஷமா 5 வருஷமா நம்ம எலெக்ஷன் அதுவே தெரியாம பேசினேன். 5 வருஷமா வருஷத்துக்கு 2,000 ரூபாய் தான் வருது. ஓகே, அப்புறம் அடுத்து 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் வின் பண்ண உடனே, ரெண்டாவது வந்து வீட்டுல இருக்க பெண்களுக்கெல்லாம் இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க டிஎம்கேல. இவங்க 2,000 ரூபாய் தராங்க. குலவிளக்கு திட்டம். அது வந்து ரேஷன் கார்டு பொறுத்து தான். கரெக்டா? அது ரேஷன் கார்டு ரெண்டுமே ரேஷன் கார்டு இல்ல this will be deposited directly in the bank account of female head of the family. Female head of the family னா இப்போ வந்து அதுக்கு வந்து இது இருக்கா, ரைஸ் கார்டு ஹோல்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்கும். எக்ஸிஸ்டிங்கா அதுதான் இருக்கு. சோ அதே அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு பதிலா 2,000 ரூபாய். பாரு, இப்போ இதெல்லாம் என்ன பிரச்சனைனா, ஒரு சின்ன கார்பரேட் கம்பெனியோ இல்ல சின்ன ஒரு நம்மள மாதிரி ஒரு சின்ன கம்பெனியுமே ஒரு டீட் எழுதும் போது எல்லாமே தெளிவா எழுதணும்னு எதிர்பார்ப்பாங்க. பாரு இது என்ன அது அப்படின்னு ஆடிட்டரும் லாயரும் திட்டுவாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ண போற மக்கள் ரொம்ப வேகா வந்து தமிழ்ல வந்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தான். ஓ, for every woman in the state. அதுதான் சொல்றேன். இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி இருக்கு, தமிழ்ல ஒரு மாதிரி இருக்கு. கல்யாணம் ஆன விமனுக்கு இது தலைவி
சிங்கிள் விமனுக்கு சிங்கிள் குடும்பத்தை அதாவது நீ கார்டுன்னு வந்து நீ வந்து இதுவா இருக்கிறது வேற, பின்ஸ்டரா இருக்கிறது வேற. இல்ல அப்பா அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு 25 வயசு ஆகுது. ஆமா ரேஷன் கார்டு உன் பேர்ல இருந்துச்சுன்னா இப்ப ரேஷன் கார்டு யார் பேர்ல இருக்கோ அவ்வளவுதான் எடுத்துக்கலாம். அடுத்து பஸ் பயணம் ஃப்ரீ மென். இவங்க வந்து மென்னுக்கு ஃப்ரீ சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி இல்ல ஆல்ரெடி உமனுக்கு இருக்கு, ஃப்ரீ. இப்ப என்னன்னா ஆல்ரெடி இப்ப டிரான்ஸ்போர்ட் வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, எப்படி இவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு அதுதான் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா எல்லா பஸ்ஸுமே வந்து இ பஸ்ஸா மாத்துறாங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸா. சோ வந்து உனக்கு அந்த காம்பன்சேட் ஆயிடுமா? அதுக்கு எல்லா பஸ்ஸையும் அட் அ டைம் இ பஸ்ஸா மாத்திடுறாங்க. மீன்ஸ் சென்னையில முதல்ல மாத்த இல்ல எல்லாம் ஆமா சென்னையில எல்லா பஸ்ஸையும் இ பஸ்ஸா. அதாவது இன்னைக்கு தூங்குனா நாளைக்கு எழுந்து பார்த்தா எல்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணுவாங்க. இருங்க, எல்லா பஸ்ஸையும் அவங்க ஆட்சியில எல்லா பஸ்ஸையும் வந்து நோ இனிமே இந்த ஃபியூல் கிடையாது, பெட்ரோல் டீசல் கிடையாது, ஆமா ஒன்லி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான் இனிமே. ஆனா இதனால வந்து அவங்க கேட்ட கேள்வி வந்து இதனால எப்படி லாபம் அடைவாங்க? அது பெட்ரோல் உனக்கு இது இ பஸ்ன்றது உனக்கு ஃபியூல் சார்ஜோட 50% இல்ல 70% கம்மியாகுதுல்ல. சரி, அப்ப டிரைவருக்கு, கண்டக்டருக்கு, மெக்கானிக்கு இப்ப ரெவென்யூ ஏதாவது மேட்டர் இருக்கா? அதுல ஆக்சுவலி இது எப்படி வரும்னா பஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா அது அப்படியே நடக்காது, இவங்க மானியமா கொடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப 50 லட்சம் ஒதுக்குது, சும்மா ஒரு சொல்றேன் 50 லட்சம் ஒதுக்குன்னா அது கவர்மெண்ட் அந்த 50 லட்சத்தை அந்த இடத்துக்கு கொடுக்கும். ஐ மீன் அந்த கார்பரேட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஆமா, இது இவ்வளவு பேர் இது பண்ணிருக்காங்கல்ல, சோ இதுக்கு வந்து நாங்க மானியமா தரோம். இப்ப நம்ம கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்களா மானியம் சொல்லிட்டு, இப்ப நம்ம கேஸ் வாங்குவோம். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கேஸ் வந்து நம்ம 800 வாங்குவோம், ஆனா கேஸ் 1000 rupeesனு மார்க்கெட்ல இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து 200 ரூபாய் மானியம் கொடுத்து நமக்கு 800 ரூபாய் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ அந்த கணக்கு இது லாஸ் ப்ராஃபிட் வந்து அது டிபார்ட்மெண்ட் லாஸ் ப்ராஃபிட் இருக்கும். இது கவர்மெண்ட் சர்வீஸ், கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு பண்ற இதுதான். இதை வந்து ப்ராஃபிட்டா எப்படி மாத்தலாம்னா இப்போ ஆட்ஸ் ரன் பண்ணலாம், பின்னாடி போர்டுகிட்லாம் போடலாம், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் இல்ல, கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றதுக்கு. உனக்கு அதே மாதிரி எல்லா பஸ்ஸும் கிடையாது, செலக்டிவான பஸ் தான் ஒயிட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஒயிட் போர்டு பஸ்ஸஸ் மட்டும் தான் உனக்கு ஃப்ரீ. மத்த பஸ்ஸஸ்லாம் உனக்கு ஒயிட் போர்டுன்றது எவ்ரி ஸ்டாப் நிக்கும், மத்தது வந்து ஸ்டாப் டு ஸ்டாப் நிக்கும், சம்டைம் ஒன் விட்டு ஸ்கிப் பண்ணி நிக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அதனால ஒயிட் போர்டு மட்டும். ஏசி பஸ்ஸஸ்லாம் ஃப்ரீ கிடையாது, பிரீமியம் பஸ்ஸஸ், டீலக்ஸ் பஸ்ஸஸ்லாம் ஃப்ரீ கிடையாது. ஸோ ஒயிட் போர்டு மட்டும் தான் ஃப்ரீ. ஸோ அது மென் அண்ட் உமன். அடுத்து வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு வழங்கப்படும். இப்போ அம்மா இல்லம் ஸ்கீம்ல சொல்றேன். ஆமா கரெக்டா? ஆமா. ஆனா இது ஆல்ரெடி இருக்குல்ல, இது ஆல்ரெடி காலங்காலமா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். காலங்காலமா இருக்கு. பட் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுப்போம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா 2 விதமா. ஊர்ல இருக்காங்க, இப்ப உனக்கு இடம் இருக்கு, உனக்கு வீடு கட்டுறதுக்கு மானியம் கொடுப்பாங்க. இப்ப சிட்டில வந்து உனக்கு வந்து இடம் எதுவுமே இருக்காது, பட் அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டி ஸோ அப்படி வீடு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அடுத்து இதுல வந்து ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க வீடு மேட்டர்ல. ஸோ இப்போ எஸ்சி கம்யூனிட்டியில இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிரிஞ்சு போறாங்க, கூட்டு குடும்பமா இருக்கவங்க வந்து பிரிஞ்சு போறாங்கன்னா கூட்டு குடும்பமா இருக்கிறவங்களுக்கு தனியா அவங்க கல்யாணம் ஆகி போனவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டியா கொடுப்பாங்க. வீடு அலோகேஷன் அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டியா இருக்கும். மேபி அதுல இது இருக்கும், பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க, கோட்டா ஏதாவது வச்சிருப்பாங்க. சும்மா அப்படியே எல்லாருக்கும் இவங்களுக்கே கொடுத்துட மாட்டாங்க. எஸ்சிக்கு ஒரு கோட்டா இருக்கும், இத்தனை % கொடுக்கணும். ஸோ அதுல இவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அப்படிதான் இருக்கும். 100 நாட்கள் வேலை திட்டம் 180 நாட்களாக உயர்த்தப்படும். இது என்ன மேட்டர்? இது வேலை திட்டம்னா 150 நாளுக்குள்ள வேலை கிடைக்கணுமா? இது 100 நாள் திட்டமே தெரியாத அவனுக்கு. அதாவது என்னன்னா காங்கிரஸ் டைம்ல கொண்டு வந்தாங்க. ஊர்ல இருக்காங்கல்ல, ஊர்ல இருக்க ஆட்கள் வந்து இப்ப அங்க குளம் தோன்றது, தூர்வாடுறது, இல்ல அந்த ஊருக்குள்ள டெவலப்மெண்ட் இருக்கும்ல, ஸோ அது வெளியில இருந்து போக மாட்டாங்க. ஊர்ல இருக்க ஆளுங்களுக்கு ஒரு 100 நாள் கன்ஃபார்மா வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலைன்றது அந்த பஞ்சாயத்து தலைவரோ இவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கலெக்டரோ முடிவு பண்ணி தான் வேலை, இதை நீங்க வேலை பண்ணி கொடுக்கணும். அந்த ஊர்ல இருக்க ஆட்களே வந்து வேலை செய்வாங்க. ஒரு வருஷத்துல 100 நாள், அதாவது 3 மாசம். 100 நாள்ன்றது 3 மாசம் வேலை செய்வாங்க. ஸோ அந்த 3 மாசத்துக்கு இவங்க கன்ஃபார்மா காசு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க அந்த 3 மாசம் எப்போ சூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த விவசாயம் கம்மியா இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரேக்கிங் பீரியட் இருக்குல்ல ஃபார்மிங் பண்றவங்களுக்கு, ஸோ அந்த பிரேக் பீரியட்ல இந்த 100 நாள் ஒதுக்கி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அது வந்து அந்த கிராமத்திலேயே இந்த மகளிர் குழு, அந்த பஞ்சாயத்து போர்டு அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்க கிட்ட போய் நீ அவங்களே கூட்டே போயிடுவாங்க. ஏன்னா அதுல ஒரு இது போயிட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா அது சீமான் வந்து அந்த பிரச்சனை சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது 100 நாள் வேலை திட்டம்ன்றது இந்த கிராமத்துக்கான டெவலப்மெண்ட் தான். ஸோ கிராமத்தோட ஹெட்டுக்கு தான் காசு வரும். அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லுவாங்கன்னா ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க, வெறும் சைன் மட்டும் போட்டு அது மரத்து நெல்ல உட்காந்துப்பாங்க. ஒரு சின்ன வேலை பண்ணுவாங்க, கொஞ்சம் வேலை பண்ணிட்டு வெறும் வந்துட்டு அந்த டேவை மட்டும் கணக்கு காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த 100 நாள்ன்றது கன்ஃபார்மா இருக்கும்,
காசு குத்துருவாங்கல்ல, 100 நாள் வந்து கையெழுத்து மட்டும் போட்டு வந்து உட்காந்து மட்டும் போனான். ஸோ அப்படின்றது ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்க, வந்து சும்மா உட்காந்துட்டு போறாங்க. பட் சில டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. பட் எல்லா வருஷமும் டெவலப்மெண்ட் மட்டுமே பண்றாங்கன்னு தெரியல. பட் இது வந்து இப்போ 150 நாள் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆனா இது வந்து நாள் சும்மா வந்து கையெழுத்து போடு. ஆனா இது வந்து எனக்கு புரியல, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றது கிடையாது, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அதான் ஓகே, அதான் இவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட தானே இவங்க அதுதான் சொல்றாங்க. அப்புறம் அம்மா 2 வீலர்ஸ் இருக்கு, சப்சிடினா 25,000 ரூபாய் குறைச்சு தருவாங்களா? 25 நீ ஃபர்ஸ்ட் வண்டி நீ வாங்கிடணும். வண்டி வாங்கிட்டேன்னா இப்போ உனக்கு அலோகேஷன் இருந்துச்சுன்னா நீ ஒண்ணு வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போய் வண்டி வாங்கினது எல்லாம் கொடுத்துனா அவங்க காசு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அந்த டீலரோட பேசி இவங்க சப்சிடி நீ ஆனா முன்பணம் நீ தான் கொடுக்கணும். பட் 25,000 ரூபாய் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ 1 லட்சம் கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 லட்ச ரூபாய்னா நீ 25,000 கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஆனா அதுக்கு எலிஜிபிலிட்டிலாம் இருக்கு. அதான் 5 lakh working women போட்டிருக்காங்க. அதுலயுமே எலிஜிபிலிட்டி இருக்கும். உனக்கு வண்டி இருக்கா, ப்ரீவியஸ் ஓனரா இருக்கியா, நீ இதான் ஃபர்ஸ்ட் டைமா, ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இல்ல இப்போ 5 லட்சம்ங்கிறது வந்து அது அவங்களோட கேப், அது வந்து எதுவும் இதுலாம் கிடையாது, ரிசர்ச்லாம் கிடையாது. 5 lakh ஒர்க்கிங் உமன், 5 லாக்னு ஓவரால் தமிழ்நாட்டுல 5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன், இது இவங்களோட இது. ஆனா மோஸ்ட்லி அது முடிவு பண்றது எல்லாமே அந்தந்த ஏரியால இருக்க கவுன்சிலர், இவங்க எல்லாம் எம்எல்ஏ இவங்கெல்லாம் தான் முடிவு பண்ணுவாங்க. அடுத்து வந்து வெய்வர் ஆஃப் எஜுகேஷன் லோன்ஸ் எல்லாருக்குமே வெய்வர் பண்ணிடுவாங்களா? எத்தனை பேருக்கு வெய்வர் பண்ணுவாங்க? வெய்வர் பண்ணா பேங்கோட நிலைமை, இதெல்லாம் தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா கடன் தவணை செலுத்த முடியாமல் உள்ளவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். கரெக்ட். இதனால எல்லாராலையும் செலுத்த முடியலன்னா இல்ல இப்ப பேங்க்குக்கு கவர்மெண்ட் கட்டிடுவாங்களா? இல்ல அவங்க ஆமா அப்படிதான் மோஸ்ட்லி இருக்கும். ஆமா அதுதான் அதுக்கு ஒரு கணக்கு இல்ல. கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு மட்டும் தான் இது. சம்டைம் என்னன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தெரியும்ல, நாங்க ஃபுல்லா கேன்சல் பண்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பேங்க் இருக்கும். இப்போ இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் எஸ்பிஐ இந்தியனா, அது வந்து அவங்க வே ஆஃப் பண்றது தான். நான் வந்து இப்பதான் முறை மேனிஃபெஸ்டோ எல்லாம் படிக்கிறேன். இந்த அளவுக்கு இவங்க எல்லாம் ஜாலியா காசை எடுத்து எப்படி இறைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இதெல்லாம் படிச்சா. யார் ஜெயிச்சா போதுன்ற மாதிரி யார் குடுக்குறாங்க இந்த காசெல்லாம்? இப்ப வெய்வர் பண்றேன்னா இப்ப இது எப்படின்னா நமக்கு ஒரு கடை நமக்கு வந்து அரசே ஏற்கும் போட்டிருக்கு. இதான் 1 லட்ச ரூபா தர வேண்டி இருக்குன்னா சரி எனக்கு 1 லட்ச ரூபா வேணா நீ வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரிதான். அப்ப அரசுக்கு எப்படி காசு ஜெனரேட் ஆகுது? இல்ல இது இந்த விஷயம் அரசுக்கு தான். இப்போ வந்து ஒரு பையன் இப்போ படிச்சு முடிச்சுட்டான், பட் ஆனா அந்த கடனை கட்டுறதுக்கு திருப்பி ஓடுறான்னு வச்சுக்கோ. இன்கேஸ் 1 வருஷம் வேலை கிடைக்கல அப்படின்னா அவன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குது இல்ல. ஸோ இந்த காசை நான் கட்டிட்டேன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா அடுத்து வேலை போவான், இல்லை அவன் குடும்பத்தை அடுத்து நிறுத்துவான். அப்படின்றதான ஒரு அரசோட இது என்னது, ஒரு ஃபேமிலி ஸ்மூத்தாக ரன் ஆகணும். அந்த ஃபேமிலி ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா அவங்க ரெவன்யூ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுவாங்க. ரெவன்யூ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டேக்ஸ் அவனுக்கு கலெக்ட் ஆகும். ராபின்ஹுட் மாதிரி தான். நீ இருக்கிறவங்க கிட்ட வாங்கிட்டு நம்ம இதுல கிரைட்டீரியாலாம் நம்ம மேனிஃபெஸ்டோட கொடுக்கல. இப்போ வந்து நம்ம இதுல நிறைய சப்டிவிஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேபி சிங்கப்பூர்ல எடுத்துட்டோம்னா உனக்கு மூணு கேட்டகரிஸ் இருக்கும். சைனீஸ், இந்தியனு, மலே, சிங்கப்பூரியன். ஓகே, மேபி இவங்க எல்லாருமே சிங்கப்பூரியன்ல வராங்கன்னு வச்சுக்கேன். மேபி அவங்களோட இன்கம் வச்சு கொடுக்கலாம். அங்க எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நம்ம இதுல வந்து பார்த்தோம்னா காஸ்ட் கேட்டகரியா பிரியுது, அதுலயே கோட்டா கேட்டகரியா பிரியுது. அதுல கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர், அதுல நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, இவ்வளோ சப்டிவிஷன்ஸ்ல இது எப்படி இவங்க கன்சிடர் பண்ணி என்ன ப்ரூஃப் எல்லாமே இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல. ஆமா, அதுதான் பேப்பர் ஒர்க்கே எக்கச்சக்கமா இருக்கும். பேப்பர் ஒர்க்ல ஃபோர்ஜரி பேப்பர் அதெல்லாம் இருக்கலாம். இது இல்லாம ரெக்கமெண்டேஷன்ஸ், இது இல்லாம அந்த மாதிரி பிரைப் கொடுத்து உள்ள வராங்க. கண்டிப்பா இருக்கு. பைக்கே இருக்குல்ல, கண்டிப்பா வந்து வருவான், ஓட்டு கேட்பான். அவன் ஆளுங்கன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க வந்து போய் பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா ஜென்யூனிட்டின்றது கிடைக்கும். ரொம்ப யாருக்கு தேவை, யார் அது அதிகமா போராடி படுறாங்கன்றத எல்லாத்துலயுமே மட்டும் ஃப்ரீயா இருந்தாலுமே நீ அதை போராடி தான் வாங்கணும். அதுதான் இது இந்த இந்தியன் படத்துல மனோரமா சீன் வரும் தெரியுமா? ஒரு அவங்களுக்கு பென்ஷன் வர வேண்டியிருக்கும். அவங்க புருஷன் இது தருவாங்க. அவங்க போய் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வாசல்ல நின்று இருப்பாங்க, கிடைக்கவே கிடைக்காது, அசிமா திட்டுவாங்க. அந்த மாதிரிதான் யாருக்கு கிடைக்கும், டிசர்வ்டா இருக்கவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? இந்த வாட்டி ஒரு ஆப்ஷன் இந்த உங்கள் வீடு தேடி வரும் அரசுன்னு பண்ணாங்க தெரியுமா? இப்ப ஸ்டாலின் பண்ணாரு. அதாவது என்னன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்குமே வந்து அந்த மொத்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுமே அந்த வந்து கேம்ப் போடுவாங்க. கவர்மெண்ட்ல இப்ப நீ ரேஷன் கார்டு வாங்கணும், இல்ல வந்து உன் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், இல்லை பட்டா மாத்திரம். ஸோ எல்லா ஆஃபீஸர்ஸுமே அங்கே வருவாங்க. ஸோ நீ அவங்க கிட்ட போயிட்டு அப்பே என்ன உனக்கு தேவைன்றது ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்படியே கொடுத்தனா
அவங்க உனக்கு அப்பே பண்ண முடிஞ்சுன்னா அப்பே பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டோக்கன், இப்போ எப்படி வந்து ஐடி கம்பெனியில் டோக்கன் சிஸ்டம் இருக்கும் தெரியுமா, நீ டோக்கன் போட்டனா கண்டிப்பாக இத்தனை நாள் நீ அதை பண்ணி ஆகணுன்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்கே பண்ணாங்க. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஆனால் ஒரு இடத்துல எப்படி பேக் ஃபயர் ஆச்சுன்னா வந்து அந்த வேலை செய்கிறாங்க பாரு, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்ன்றதுனால நிறைய ஃபார்ம்ஸை வந்து தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ண முடிஞ்சது பாதி பண்ணால், பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணாச்சு, இது ஏதாவது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் போட்டு தள்ளி விட்டாங்க. பட் ஆனால் அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு. ஆனால் கவர்மெண்ட் அஃபிஷியல் சப்போர்ட் பண்ணல. அதிகாரிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எங்களால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லலாம் வேலை பார்க்க முடியாதுன்ட்டாங்க. அது போராட்டம்லாம் பண்ணாங்க. அடுத்து அது ஓய்வூதியம் திட்டம், அதாவது உனக்கு வயசானவங்களுக்கு, அப்புறம் விடோ, அப்புறம் முதிர்கன்னிகள்லாம் கல்யாணம் ஆகாத பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் தேர்ட் ஜெண்டர், இவங்க எல்லாருக்குமே வந்து ஓய்வூதிய திட்டம்னு 1200 rupees கொடுத்துருந்தாங்க. அது 2000 மாத்துறாங்க. அப்புறம் ஃப்ரீ கேஸ் சிலிண்டர்ஸ், அதுதான் எப்படின்னு தெரியல, ஒன்னே கிடைக்க மாட்டேங்குது, காசு கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது, ரேட்டும் ஜாஸ்தி ஆகினே போகுதுல்ல கேஸ் சிலிண்டர். இல்ல ஏ ஆக்சுவலா ஹவுஸ் ஹோல்டுக்கு இன்னும் ஆகல. ஹவுஸ் ஹோல்டுக்கு 1000 ரூபா வந்துச்சுல்ல, 1000 ஆல்ரெடி இருக்கு, 1000 ரூபால தான் இருக்கு. 900 சில்லறல தான் இருக்கு. 800 சம்திங் இருந்துச்சு. 960 கடந்த 100 ரூபாய் பண்ணும்போது நான் 950 ரூபாய் கிட்ட தான் பண்ணேன். நான் இப்ப கடைசியா பண்ணா 100 ரூபாய் ஏறிடுச்சு. 100 ரூபான்றது அதிகம் தான். ஏன்னா இப்ப நமக்கு மானியமும் வர்றது கிடையாது. முன்ன வந்து மானியம் வந்துட்டு இருந்தது, அப்புறம் காசா போடுறோம் நாங்க பேங்க்ல, இப்ப அதெல்லாம் வர்றது கிடையாது. இப்போ வந்து பற்றாக்குறைன்ற ஒரு விஷயத்தினால அது ஆகுது நினைக்கிறேன். இல்ல அதை சமாளிச்சிட்டாங்க. ஆக்சுவலா நமக்கு இப்ப சிலிண்டர் பிரச்சனை இல்ல, டொமஸ்டிக் பிரச்சனை இல்ல. இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, கமர்ஷியலுமே உங்களுக்கு பிரச்சனை இல்ல. சொல்றது கேட்டுக்க. நீங்க பிரிட்ஜ் வாசி போயிருக்கீங்களா? பிரிட்ஜ் வாசி ரொம்ப நாளா மூடி இருக்கு. இன்னும் 2-3 கடை அதுதான் சொல்றேன். என்னன்னு சொல்றேன் கேளு. கமர்ஷியல் என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, கமர்ஷியலுமே பிரச்சனை இல்லை, இன்கேஸ் கமர்ஷியல்ல வந்து பிரச்சனைன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இன்கேஸ் கமர்ஷியல் ரேட் அதிகம்னு சொல்லி உங்களுக்கு வந்து கடையில் ஃபுட் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்க சொன்னாங்கன்னா அதுக்குமே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வெண்டார்ஸே வந்து பதுக்கி வச்சுட்டு ரேட்டை ஏற்றி கொடுக்குறாங்க, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. ஸோ ஆனால் எங்கள் சைடில் வந்து கமர்ஷியலுக்குமே எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை, டொமஸ்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஏன்னா நிறைய கடை இவங்களும் அந்த ஆமாம், இவனுங்க நார்மலாகவே வச்சு முடிதான் தெரியும் எல்லாம். இப்போ எனக்கு இந்த சிலிண்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஏதாவது கோட்டா இருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கோட்டாலாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க அங்கங்க சின்ன ஆபீசஸ் இருக்கு. சோ அதனாலதான் இவங்க வந்து தில்லா 3 கேஸ் சிலிண்டர் தரான்றாங்க ஃப்ரீயா. 3 சிலிண்டர் சென்ட்ரல் கவர்மெண்டோட இங்க எதுவுமே ஃப்ரீ கிடையாது. இப்ப அவன் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணா காசு குத்துறோம். ஃப்ரீ இன் தி சென்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீ. கவர்மெண்ட் காசு கொடுத்தா சென்ட்ரல்ல இருந்து வாங்குவோம். எப்படி எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு ஃப்ரீ யூனிட் வந்து 125 ஃப்ரீ, ஃபர்ஸ்ட் 125 யூனிட்ஸ் ஃப்ரீ இல்ல. அது என்ன கணக்கோ அதே தான் இதெல்லாம். இதுதான் இதுவும். அடுத்த ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு போன வாட்டி செஞ்ச பிரச்சனைக்கு ஓவர் காம்பன்சேட் பண்ற மாதிரி ஏதோ பண்றாங்க. ஜல்லிக்கட்டுல வந்து யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா தராங்களாம். அதே மாதிரி அவங்க வந்து இன்ஜுரிஸ் ஆச்சு, காயமடைந்து விட்டார்கள் என்றால் அவங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா தராங்களாம். யாராவது ஆர்கனைசர்ஸ் வந்து ஜல்லிக்கட்டு கவர்மெண்டோட பர்மிஷனோட நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் ப்ரொவைட் பண்றாங்க. ஏன்னா 10 இயர்ஸ் ஆயிடுச்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து. ஆமா, 2017 நடந்துச்சு. அது இல்லாம இது இன்னும் புதுசா இருக்கு. புதுசா இருக்குன்னா எனக்கு தெரியாது இந்த விஷயம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்றாங்களாமே இப்ப ஜல்லிக்கட்டு ஈவென்ட் ஆர்கனைஸ் பேப்பரா பண்றாங்க. அதை வந்து மேனுவலா மாத்துறாங்க. அதுக்கு என்ன காரணம்? என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது ஐடியா? ஆக்சுவலா ஆன்லைன்ல பண்ணா என்னன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். ஆன்லைன்ல ஒரு டோக்கன் சிஸ்டம், நீ பண்ணனா அதுக்கு அடுத்தது லைன்ல இதுல வர மாதிரி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்கள போய் விடுவாங்க, அவ்வளவுதான். ஓகே. சோ அதுல வந்து குளறுபடி நடக்குது. இவங்க மாட்ட விட மாட்டாங்க, அவங்க மாட்ட விடுறாங்க, இது முன்னாடி விட மாட்டாங்க, பின்னாடி விடுறாங்க. அதேதான் மேனுவல்ல நடக்கும் இல்லையா? மேனுவல்ல நடக்குது. அதனால தான் ஆன்லைன்ல போனது. ஓகே. ஆன்லைன்ல போனா நீ இந்த நம்பர் இந்த டைம்ல வரணும், அவ்வளவுதான். இதுதான். சோ அப்படின்னும் போது முன்னுரிமை யாருக்கும் அங்க நின்று இவன் அவன் சொல்ல முடியாது. பட் அது ஊர்ல பிரச்சனை நடக்கும்ல. சோ அதனால இவர் வந்து ஊருக்கு சப்போர்ட்டா வந்து பேசுறாரு. ஈஸ் ஆஃப் ஆக்சஸா இருக்கும்னு நினைக்கிறேன் மேனுவலா பண்ணா. அவர் ஊர்ல இருக்க பிரச்சனை இருக்கும், இவன் மாடு அவன் மாடு வந்து இல்ல. இப்போ எடப்பாடி கொடுக்குற சொல்யூஷன் நான் சொல்றேன். அவரு என்ன சொல்றாருன்னா, ஊர்ல இருக்க பெரிய மனிதர்கள் இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு ஆதரவா இவர் சொல்றாரு. அங்க இருக்கிறவன் தலைக்கட்டுன்னு ஒருத்தர் இருப்பான், அல்ல அந்த ஏரியால பெரிய ஆளா இருப்பான், அவங்க வந்து விடுவாங்க. யாரு ஆன்லைன்னா நீ அது பாரம்பரியமா நடக்கிறது, அது அப்படியே நடக்கும். ஆன்லைன்னா ப்ரொசீஜர், இது ப்ரொசீஜர் கிடையாது, அவ்வளவுதான் விஷயம். அடுத்து வந்து இது ஒண்ணு, நீ எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ்ல நேம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கியா? யாருமே
ஆக்சுவலாக நேம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா மாதம் 2000 கொடுக்குறாங்களாம். இது எப்படி இது நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் பிரைவேட்ல சென்டர்னா அவங்களுக்கு அப்டேட் ஆகுமா பேன் நம்பர் ஆதார் வச்சு இருக்கலாம். இல்லைன்னா இருந்தாலும் பேன் நம்பர் வச்சு அவங்க செக் பண்ணுவாங்க. மேபி இல்லை, ஆனால் அப்படியும் ஒரு கிளாஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தர சொல்லுவாங்க. அப்படி இல்லை, சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து இப்போ நான் ஸ்டோரில் வேலை செய்கிறேன், இப்போ எனக்கு மாதம் 10,000 தான் எனக்கு வருமானம், அவன் கேஷாக கொடுத்துட்டானா என்ன தெரிய போகுது? அப்போ நீ அப்படி இருந்தாங்க 2000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் இது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் will be provided to women belonging to Muslim, Christian and other minority communities. Start self employment ventures. இதெல்லாமே வந்து லோன்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தராது. ஸ்டேட் பேங்க்ஸும் இருக்கு இல்லையா, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். பட் அது எல்லாமே பப்ளிக் செக்டர் தானே. அவங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அந்த பேங்க்ஸ்லாம் இருக்கு. ஓகே, அடுத்து ஆட்டோ ஓட்டணும்னு நீ ஆசைப்பட்டனா உனக்கு வந்து நீ அந்த சங்கத்தில், இப்போ தெருவில் இருக்கிற சங்கம் ஏதாவது ஒரு சங்கத்தில் நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா உனக்கு 75,000 ரூபாய் கொடுக்குறாங்க சப்சிடியா, நீ ஆட்டோ வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம ஊர்ல வந்து ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை. இது நிறைய பேர் சொல்றது என்னன்னா, வேற ஊருக்கு போனாலுமே தமிழ்நாட்டுல மட்டும் ஆட்டோ பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. விலைவாசி ரொம்ப ஜாஸ்தி. பாக்குறாங்கல்ல, எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறானுங்க, நான் மட்டும் இன்னும் வந்து நீ இப்ப இந்த இவங்க சொல்ற கட்டணத்து பிரகாரம் சம்பாதிச்ச அப்படின்னா மாசம் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வந்துச்சுன்னா, பெட்ரோல் காசு எல்லாம் போச்சுன்னா 1000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். சோ நான் மட்டும் ஏழையாவே இருக்கேன்ற ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். அதனால வந்து எனக்கு என்னன்னா, இப்ப நாங்க பாம்பேல இருந்திருக்கோம், டெல்லியும் போயிருக்கோம். லைன்ல நின்று மீட்டர் போட்டு நீங்க போயிட்டீங்க வச்சு உங்களுக்கு ரைடு உங்களுக்கு பாட்டு ஏறினா யூஸ் மக்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுவாங்க ஆட்டோ எடுக்கிறது. ரன்னிங் ஆட்டோ நீங்க ஏறிட்டீங்க அப்படின்னா மீட்டர் போட்டானா முடிஞ்சு வேலை. உங்களுக்கு எவ்வளவு ரேட் வரப்போகுது உங்களுக்கும் தெரியும், ஆட்டோக்காரனுக்கும் அவன் எவ்வளவு சம்பாதிக்க போறான்னு தெரியும். அதாவது எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா ஆமா, நம்ம ஊர்ல ஆட்டோ யூஸ் பண்ணாததுக்கு அதிகமா காரணமே அதான், நீ சொன்னதுதான். இப்ப நீங்க ரீசன்ட் சர்வேலயுமே பாம்பேல எங்கேயும் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஊபர் ரேபிடோ எல்லாம் யூஸ் பண்றது வந்து சென்னை. பாம்பேல அது இல்ல. ஏன்னா நீங்க ரன்னிங் ஆட்டோ ஏறிடலாம், மீட்டர் போட்டுருவான். மீட்டர் போட்டா பெங்களூர்ல அது இருக்கு. இன்னொன்னு நமக்கு இருக்கிற டென்ஷன்ல இவங்கிட்ட உட்காந்து பேரம் பேசணும் நம்ம யோசிக்கணும்ன்றது ஒரு பெரிய டென்ஷன் ஆகுது. நீ சொல்ற மாதிரி இது இப்ப நீங்க ரேபிடோ புக் பண்ணீங்கனாலுமே வந்து ரவுண்ட் ஆஃப் இப்போ 170 அப்படி வருதுன்னா 30 எக்ஸ்ட்ரா கொடுங்க 200 பண்ணிருங்க அப்படின்னு ரேபிடோலயோ இல்ல எதுலயோ ஆன்லைன். இல்ல இங்க ஃபர்ஸ்ட் தான் அது. இது வந்து நம்ம ஊர்ல ரொம்ப வருஷமாவே ரெகுலேட் பண்ணல. இது